ரோஜாமா. ராஜா, என்ன பண்றீங்க? நான் என்னம்மா பண்ணுவேன், உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப வரைக்கும் நடந்தது எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு ராஜா. உண்மையாவே நான் இங்கதான் இருக்கேனா, உங்க கூட தான் வந்தனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையாவே நீ உங்க வீட்டுல தான் இருக்க ரோஜா? என்னமோ தெரியல ராஜா, உங்களை பார்க்கணும் போலவே இருக்கு, அதான் வீடியோ கால் பண்ணேன். நான் வேணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துக்கு வரட்டா? நீ மாடியில வந்து நிக்கிறியா ரோஜாமா? அப்படிதான் உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேன் ராஜா. ஆனா வீட்டுல அண்ணன் இருக்காரு, இப்பதான் வந்திருப்பாரு போல. நான் மேல இருந்து ஜீப் நிக்கிறத பார்த்தேன். M10 வந்துட்டாரா? எப்படிதாமா அவரெல்லாம் வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்க? பா, என்ன ஐடியா, என்ன பிளானு? ஐயோ, ஹிட்லருக்கே ஹிட்லர். நான்லாம் பரவாயில்ல, அண்ணி தான் பாவம். எப்படிதான் அவர் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறாங்களோ தெரியல. ஆனா உங்க அண்ணி ரொம்ப நல்ல கேரக்டர்ல, பரவாயில்ல, நம்மளோட இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா ராஜா, அண்ணி சூப்பரா நிறைய கவனிச்சுப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் போது எனக்கு 15 வயசு. நான் ஸ்கூல் போறேனா இல்லையா, நான் எப்படி சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றேன், நல்லா படிக்கிறேனா இல்லையா, அப்புறம் காலேஜ் சேர்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணி தான். 10 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. இப்ப வரைக்கும் ஒரு சின்ன கடுகளவு கூட எங்களை கஷ்டப்படுத்தினது இல்ல. அப்படியே செம்பாக்காவே தான். எனக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. செம்பாக்கா, விஜயக்கா, அப்புறம் நீ. ஏது? நானுமா? ஐயோ, எனக்கு அவ்வளவு பொறுப்பெல்லாம் இல்ல ராஜா. கல்யாணம் ஆயிடுச்சுனாலே பொறுப்பு பருப்பெல்லாம் தானா வந்துடும் ரோஜாமா. வந்தா நல்லாதான் இருக்கும். அப்புறம் கல்யாணம் நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, கேட்கவா? என்ன கேட்க போற? எப்ப பொண்ணு பார்க்க வர போறீங்கன்னு தானே கேட்க போற? ஆமா ராஜா, எனக்கு எங்க அண்ணனை நினைச்சாதான் பயமா இருக்கு. ராஜா கிட்டயா பேசிட்டு இருக்கா? எவ்வளவு தைரியம் அவளுக்கு! பயப்படாத ரோஜாமா, நான் இருக்கேன்ல உனக்கு, நான் பாத்துக்கிறேன் இவள. ராஜா, நான் பேரண்ட் படத்தை யோசிச்சு பார்த்தேன், மல்லாக்க படத்தை யோசிச்சு பார்த்தேன், எங்கெங்கயோ போயெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இதுக்கான பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி என்ன உனக்கு பதில் தெரியணும் ரோஜாமா? இல்ல, இதுவே வேற ஒரு பையனா இருந்தா என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினதுக்கு இந்நேரத்துக்கு கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் எனக்கு தாலி கட்டி குடும்பமே நடத்திருப்பாரு. உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? எப்படி என்ன கொண்டு வந்து வீட்டுல விட்டீங்க? அதுலயும் எங்க அண்ணன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நம்ம 2 பேரும் லவ் பண்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எந்த தைரியத்துல அவர் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டீங்க? ரோஜாமா, இப்போ நீ இப்படி யோசிச்சு பாரு. நீ சொன்ன மாதிரி உன்னை காப்பாத்துனதுக்கு நான் வேற ஊருக்கு கூட்டிட்டு போய் உன்னை தாலி கட்டிட்டு நம்ம 2 பேரும் நல்ல குடும்பம் நடத்தலாம். ஆனா இதனால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்யாணங்கிறது ராஜாவும் ரோஜாவும் சேர்றது மட்டும் கல்யாணம் இல்ல. ராஜாவோட குடும்பமும் ரோஜாவோட குடும்பமும் சேர்றதுதான் கல்யாணம். எப்படி ராஜா, எங்க அண்ணன் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? எனக்கு உங்க அண்ணன் மேல கோவம் வரலன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க அண்ணனுக்கு என் மேல இருக்கிற கோவம் ரொம்ப நியாயமானதுன்னு சொல்லுவேன். இல்ல, புரியல, என்ன சொல்ல வரீங்க? ரோஜாமா, உனக்கு இப்ப 25 வயசு ஆகுது. உங்க அப்பா நீ சின்ன வயசா இருக்கும் போதே தவறிட்டாருன்னு சொல்லியிருக்க. அப்ப உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு படிச்சு போலீஸ் ஆயிருப்பாரு. இந்த 25 வருஷமா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாரு. இப்ப சொல்றோம் அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு, ஆனா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. உன்னை படிக்க வச்சிருக்காரு. இப்ப நீ வேலைக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்ட. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு அவரோட வாழ்க்கையில. இதெல்லாம் எதை பத்தியும் யோசிக்காம எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும், நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் தானே சுயநலமா என்னால யோசிக்க முடியல ரோஜாமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ போய் உங்க அண்ணன் கிட்ட அண்ணன் நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னோன்னே சரிமா அவனை கூட்டிட்டு வா நான் சேர்த்து வைக்கிறேன்னு உடனே சேர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவரோட பயம் என்னன்னு எனக்கு புரியுது ரோஜாமா. ஒரு நல்ல அண்ணனா இருந்தா 25 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்திருக்கோமே, அந்த பிள்ளைய ஒரு நல்ல பையனுக்கு கையில புடிச்சு கொடுக்கணும்னு தான் யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. அதனால உங்க அண்ணன் என்ன பத்தி யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நான் தான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு எப்படி உங்க அண்ணன் கிட்ட ப்ரூவ் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ராஜா, உண்மையா சொல்றேன், நீங்க கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்க அண்ணனை எதிர்த்து நான் உங்களை கல்யாணம் பண்ணாலும் என்னால சந்தோஷமா இருந்திருக்க முடியாது ராஜா. எப்போதுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நல்ல வேளை நீங்க என்ன வீட்லயே கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆனா உண்மையாவே நீங்க கிடைக்க நான் ரொம்ப லக்கி ராஜா. இத்தனை நாள் நம்ம கழிச்சு பாத்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்துனீங்க. நம்ம லவ் பண்ற பொண்ணு தானேன்னு சொல்லி நீங்க எந்த உரிமையும் எடுத்துக்கல. உங்க விரல் கூட என் மேல படல. அந்த வகையில நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? இதுவே வேற ஒரு பையனா இருந்தா கண்டிப்பா இதுதான் சான்ஸ்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க வேற லெவல் ராஜா. எங்க அண்ணனுக்கு தான் உங்களை பத்தி எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நீ ஒன்னும் அதை பத்தி யோசிக்க வேணாம் ரோஜாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஜெனி, நீ தான் இன்னைக்கு ஜெசி மேமோட ஓபி பார்க்கணும், தெரியும்ல? என்னது, நானா? இல்லையே, டைம் டேபிள் படி கண்மணி தானே பார்க்கணும். கண்மணி தான் பார்க்கணும். ஆனா அவ எங்க ஹாஸ்பிடல்ல இருக்கா? ஏன் எங்க போயிட்டா? தெரியல. அட்டெண்டன்ஸ்லாம் போட்டுருக்கா. ஆனா கார்த்திக் சாரும் கண்மணியும் எங்கேயோ போயிட்டாங்க. ஏய், இவளுக்கு என்ன அந்த ஹாஸ்பிடலோட எம்டி நினைப்பா? இவளும் நம்மள மாதிரி ஒரு நர்ஸ் தானே. இஷ்டத்துக்கு வரா, இஷ்டத்துக்கு போறா. ஜெசி மேம் ஓபி என்னால பார்க்க முடியாது. அவளே வந்து பார்க்கட்டும். அப்படி இல்லனா யார்ட்ட போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்க பண்ணிக்கிறேன். யார்கிட்ட போய் பண்ணுவ? ஹாஸ்பிடலோட டீன், ஹாஸ்பிடலோட எம்டி எல்லாமே கார்த்திக் சார் தான். அவரே தான் கண்மணியை கூட்டிட்டு சுத்துறாரு. எனக்கெல்லாம் தெரியாது. நான் கார்த்திக் சார் வந்தோனே சொல்லிடுவேன். இந்த ஊர்லயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல நர்ஸுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறது இந்த ஹாஸ்பிடல் தான். அதுக்காக தான் இங்க வந்து சேர்ந்தோம். அதுக்குன்னு இப்படி போட்டு நம்மள டார்ச்சர் பண்றாங்க.
ஏய் ஜெனி சும்மாரு, கண்மணி வரா. இதழ்மா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இப்ப ரூமுக்கு போலாம். ஏய் நில்றி. என்ன ஜெனி? இதென்ன நீ கட்டிவிட்ட ஹாஸ்பிட்டல் நினைச்சிட்டு இருக்கியா? இஷ்டத்துக்கு போற இஷ்டத்துக்கு வர. இப்ப ஜெசி மேமோட ஓபி, இது உன்னோட டைம் தான், போய் பாரு போ. ஜெனி, நான் கார்த்திக் கிட்ட ஹாஃப் டே லீவ் சொல்லிட்டேன். ஹாஃப் டே லீவ் சொல்லிருக்கியா? எப்ப சொன்ன? உங்க அட்டெண்டன்ஸ்ல ஒண்ணும் இல்ல. கார்த்திக் நான் மார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஜெனி. கண்மணி, நீ லீவ் போடுறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எங்க கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண. நீ லீவ் போடுறது அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும்? இல்ல ஸ்வாதி, நான் லீவ் போடுற ஐடியாலே இல்ல. சடனா எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துச்சு, அதான் சொல்லாம கொல்லாம போயிட்டேன். இதுக்கப்புறம் லீவ் போடுற மாதிரி இருந்தா கண்டிப்பா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆமா, லீவ் போட்டா ஒன்னு ஊருக்கு போணும் இல்லையா? கடைக்கு எங்கயாவது வெளிய போய் சுத்தணும். நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம லீவ் போட்டு ஹாஸ்பிடலுக்குள்ள சுத்திட்டு இருக்க? தட்ஸ் none of your business, ஜெனி சிஸ்டர். அவங்களோட லீவ் அவங்க போடுறாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சார், எனக்கு ப்ராப்ளம் இல்ல சார். இப்ப ஜெசி மேமோட ஓபி, இப்ப ஷெட்யூல் படி கண்மணி தான் போய் பார்க்கணும். அவ லீவ் போட்டா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதானே எங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் அங்க அனுப்ப முடியும். ஓஹோ, ஹாஸ்பிட்டல் மேல ரொம்ப அக்கறை தான். காலையிலே லேட்டா வர வேண்டியது, வந்ததுக்கு அப்புறம் ஊரு கதை உலக கதைன்னு இருக்கிற எல்லா கதையும் பேச வேண்டியது. பிரேக் விட்டா 10 நிமிஷம் பிரேக்குக்கு அரை மணி நேரம் கேண்டீன்லயே உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கிறது. எல்லா வெட்டி வேலையும் நீங்க பண்ணிட்டு கரெக்டா இருக்கிற கண்மணியை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? சார், இப்ப ஜெசி மேம் ஓபி யார் பாக்குறது? அப்புறம் எங்களை தானே திட்டுவாங்க. அதுல நான் காலையிலேயே கவிதா சிஸ்டர் அனுப்பிச்சாச்சு, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. கண்மணி, நீ உள்ள போமா. ஸ்வாதி, என்னடி நடக்குதுங்க? ஜெனி, நீ உன்னை கவனிச்சியா? நம்மலாம் ஜெனி சிஸ்டர், ஸ்வாதி சிஸ்டர், மேடம் மட்டும் கண்மணி, அதுவும் வாமா போமா வேற. என்னடி, டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டாளா அந்த கண்மணி? அப்படிதான் நினைக்கிறேன்டி. கார்த்திக் சாரோட ஓபினா மட்டும் மொத ஆளா வந்து நின்றுவா. அதுவும் ஆபரேஷன் தியேட்டருக்கு கண்மணியை தான் கூட்டிட்டு சுத்துறாரு. ஏன், நம்மளும் நர்ஸ் தானே, நம்மளையும் கூட்டிட்டு போனா நம்மளும் 4 விஷயம் கத்துக்கலாம்ல. ஏ சிச்சி, அந்த விஷயத்துல நான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். யாரு அதெல்லாம் போய் பாத்துட்டு இருப்பா? பா, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்பா. ஏ கிறுக்கு, அப்ப நீ நர்சிங்கே படிச்சிருக்க கூடாது. ஆமா, நான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு சேவை செய்யவா நர்சிங் படிச்சேன்? நான் எதுக்கு படிச்சேன் தெரியுமா? அழகான டாக்டர் இருப்பாரு, அப்படியும் இல்லையா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்கல்ல பசங்க, அதுல யாரையாவது பார்த்து சூப்பரா கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஒன்னும் நடக்கல இப்ப வரைக்கும். வந்ததுல இருந்து இந்த கார்த்திக் கிட்டயும் ஜெசி கிட்டயும் திட்டு வாங்கினது மட்டும் தான் மிச்சம். ஸ்வாதி, நீ ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா? போறப்ப கண்மணியும் கார்த்திக்கும் தான் போனாங்க, வரும்போது ஒரு குழந்தையோட வராங்க. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்குமோ? ஏ பைத்தியம், எப்படி இன்னைக்கு குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தைய இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தேன். கண்மணி தான் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல்ல. அப்பயும் இதே மாதிரி தான் ஹாஃப் டே லீவ் போட்டா. அதுதான் எனக்கு என்னன்னு புரியலடி. சரி விடு, நமக்கு எதுக்கு. ஆமா, இப்போ உனக்கு யாரோட ஓபி? வேற யாரு? இந்த கார்த்திகோட ஓபி தான். சரி சரி, என்ஜாய் என்ஜாய், நான் போறேன். மாமா. ஹே ரோஜாமா, அப்படியே அமைதியா இரு, எதுவும் பேசாத. மாமா, என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன வேணும்? என்ன பண்ற மாமா? சும்மா தான் பாக்கியா, கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஏமாமா, வாழ்க்கையே ஒன்ன வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கு, ஆனா நீ போனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கியா? டேய், ஏன்டா நீ வேற? மாமா, நான் ஒன்னு சொல்லிட்டா, நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ எல்லாம் லவ் பண்ணதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம் மாமா. நீ எல்லாம் அதுல சுத்த வேஸ்ட் மாமா. கரெக்ட் பாக்கியா. ஏய், பின்ன என்ன, நீ லவ் பண்ணவங்க ஒத்துக்கலனா பரவாயில்ல, அவங்களும் ஒத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேரும் பல்ல காமிச்சிட்டு லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. வீட்லயும் மாட்டிக்காச்சு. இதுக்கப்புறம் என்ன, அடுத்து கல்யாணம் தானே. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணுவீங்களா? எங்களுக்கும் 4-5 Dress கிடைக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஸ்கூலெல்லாம் லீவ் போடுவோம். நிச்சயதார்த்தம், கல்யாணம், ரிசப்ஷன், வரிசையா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். நாங்களும் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நீ கொஞ்ச நாள் கழிச்சு துபாய் போயிடுவேன். அங்க வந்து ஒரு மாசம் ஸ்கூலுக்குலாம் லீவ் போட்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தா, இப்பதான் வளவள இழுத்துட்டு இருக்க. இதுக்கு வீட்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு குழந்தையே பிறந்திருக்கும் உனக்கு. ஐயோ. டேய் மாடு, 6 மாசத்துல எப்படி குழந்தை பிறக்கும்? நான் துபாயில இருந்து வந்து 6 மாசம் தான் ஆகுது, பைத்தியக்காரா. ஆமா, இப்ப அந்த கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியமாக்கும். ஏய், உங்களுக்குலாம் அந்த ஹோம் ஒர்க், டெஸ்ட், எக்ஸாம் இதெல்லாம் வைக்கவே மாட்டாங்களா? எப்ப பாரு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் விடு மாமா, எப்ப நீ கல்யாணம் பண்ணுவ அத சொல்லு. கேளு கேளு, நல்லா கேளு, இதத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷம் பொறுத்து பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். சரி மாமா, நீ பொறுத்து கல்யாணம் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் உன் கல்யாணத்துக்கு என் புள்ள குட்டியோட வருவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சத்தமா சிரிச்சிட்டோமே, போச்சு. அண்ணா, இங்க பாருங்க, வீடியோ கால்ல அந்த ரோஜாக்கா இருக்காங்க. ஹாய் பாக்கியா, எப்படி இருக்க? ஹாய் வேலு. ஏய் பைத்தியம், ஒரு 5 நிமிஷம் உன்னால வாய் மூடிட்டு இருக்க முடியலையா? எதுக்கு இப்படி சிரிச்சு மாட்டி விட்ட? இங்க பாரு, இதுங்க 2 இப்ப வீடே டம்மாரா அடிக்க போதுங்க. இல்ல ராஜா, பாக்கியா உங்க கல்யாணத்துக்கு புள்ள குட்டியோட தான் வருவேன்னு சொன்னாலா, டக்குனு ரொம்ப சத்தமா சிரிப்பு வந்துருச்சு. அக்கா, நாங்களும் எவ்வளவு நாள் தான்க்கா காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கக்கா. அதேதான் பாக்கியா நானும் சொல்றேன். நானும் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது. சீக்கிரம் உங்க மாமாவை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. லூசு மாமா, கேட்டுச்சா இல்லையா உனக்கு? அந்த அக்கா ரெடியா தான் இருக்காங்க, நீ தான் லேட் பண்ணிட்டு இருக்க. பாக்கியா, ரோஜா உனக்கு அக்கா இல்லம்மா, அத்தை வரணும்.
சொத்த வரணும் அதெல்லாம் நல்லா சொல்லு. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணனா இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஏய், 2 பேரும் முதல்ல எந்திரிச்சு வெளியே போங்க. அரைஞ்சு பல்லு கழட்டி கையில கொடுக்க போறேன் பாருங்க. அண்ணே வாணே போலாம். அம்மா தானே மாமா என்ன பண்றான்னு பாத்துட்டு வர சொன்னுச்சு. மாமா ரோஜா அத்தை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இது செம்பாக்கா கூப்பிட்டு விட்டாங்களா? ஆமா. ஏய், வந்தோடனே சொன்னீங்களா? வந்து இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க? வந்தோடனே சொல்லிருந்தா நீ பண்ணிட்டு இருந்த திருட்டுத்தனமான ரொமான்ஸ்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏய் குதிரைவாலு, மண்டையிலே தட்ட போறேன் பாரு. இந்த வயசுலயே வாய பாரு, ரொமான்ஸ் அது இதுன்னு பேசுற. என்ன பேச்சுதெல்லாம்? ஹோ, நீ 90s கிட்ல, நாங்க 2K கிட். அப்படிதான் பேசுவோம். வா மாமா எந்திரிச்சு. சரி ரோஷாமா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். ஓகே ராஜா, பை. பாக்கியா பை. வேலு பை. Bye, பை. sir. சரி வாங்க போலாம். எங்க? அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம். அம்மாவும் கூப்பிடல நம்மாவும் கூப்பிடல, சும்மா நீ போன வைக்கிறதுக்காக சொன்னேன். அடி பாவிங்களா. ஏய், அட்டி வெளுக்க போறே பாருங்க உங்களை. மாமா சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. ஓய் வாண்டு, கூச்சப்படாம என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு, சரியா? சாச்சா, நானும் சாப்பாடு விஷயத்துல கூச்சமே பட மாட்டேன் மாமா. எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வர நிறைய சாப்பிட்டு பழக்கமா. இந்த கோழி கொத்துற மாதிரிலாம் கொறிக்கவே தெரியாது எனக்கு. அள்ளி அள்ளி வாயில வச்சு திணிச்சு திணிச்சு சாப்பிடுவேன். அப்ப சரி. ஹே, ஹாய் கீர்த்தனா. குட் மார்னிங். லூசு, அங்க சாரே இல்ல, பக்கத்துல உட்காரு. ஹோ, ஐம் சாரி. கீர்த்தனா? வாட்? ஹாய், என்னோட பேரு நிலா. என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை ஞாபகம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நீ என்ன லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவா இல்ல த்ரிஷாவா? கீர்த்தனா, பார்த்து பேசு. அவ நம்மளோட மாமா பொண்ணு, தெரியும்ல? ஆதி, நீ எதுக்கு கத்துறப்போ? யாருக்கா இருந்தாலும் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு கீர்த்தனா. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். யூ ஷட் அப், ஓகே? பா, கீர்த்தனாக்கு இவ்ளோ கோவம் வருமா? குட்டியா அழகா சமத்து பேபியா பார்த்தேன். இப்போ நல்லா வளர்ந்து கோவம் அதிகமா வருதே. கீர்த்து, யூ நோ ஒன் திங், உங்களோட ஹேர் கலர் செம்மையா இருக்கு. அப்படி ஸ்டைலிஷா டிஃப்ரெண்டா இருக்கு. தேங்க்ஸ். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற லெவல். மாடர்னா ஸ்டைலிஷா. எப்படி சொல்றது, இந்த கேட் வாக்லாம் பண்ணுவாங்களே அது மாதிரி அழகா இருக்கு கீர்த்து. ஹோ, ரியலி? எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன திட்டிட்டே இருப்பாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, இப்படி ஹேர் கலர் பண்ணிருக்கேன்னு. நீ ஒரு ஆள் மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிருக்க. தேங்க் யூ. கீர்த்து, 1000 பேர் 1000 விஷயம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உன் மனசுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆனா நீ பண்ற விஷயம் மத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ண கூடாது. பாத்தியா இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி? அழகா. இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தியே குரங்கு மாதிரி. அனுஷா சுரேந்தர், அந்த குரங்கு மூஞ்சியை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போட்டு காமிங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. இப்ப சொல்லு, ஐ அம் நீலா. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம். அதெல்லாம் லைட்டா ஞாபகம் இருக்கு. சூப்பர் சூப்பர். அடுத்த வாட்டி என்ன பாக்கும்போது உனக்கு ஞாபகம் இருக்குமா? இல்ல மறுபடியும் நயன்தாரா த்ரிஷாவெல்லாம் எடுத்துட்டு வருவியா? இல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். யாயா, யூ கேரி ஆன். என்ன மாமா அப்படி பாக்குற? ஹலோ, ஹாய், இங்கதான் இருக்கேன். கேக்குதா இல்லையா? ஆதித்யா. ஐ, பிரமிக்கு போயிட்டாரு போல. இதான் சாக்கு, பேர் சொல்லி கூப்பிடுவோம். டேய் ஆதித்யா. எது? டேய் ஆதித்யாவா? அச்சச்சோ, கேட்டுச்சா? லூசு லூசு லூசு. எப்படி லூசு அவளை சிரிக்க வச்ச? அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும் மாமா. ஏய், அவளை எப்படி சிரிக்க வச்சேன்னு மட்டும் சொல்லு. என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ சரியான ஒரு மெண்டல் கேஸ். அவ பார்த்தாலே இப்படி கடுகு தெரிக்கிற மாதிரி தான் பாப்பா. அவளை எப்படி நீ சிரிக்க வச்ச? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உட்கார்ந்தோடனே அவங்கள கொஞ்சம் நேரம் ஸ்கேன் பண்ணேன். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க ஹேர், அவங்களோட ட்ரெஸ், அப்புறம் ஃபோன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃபேஷன்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கன்னு தோணுச்சு. நார்மலா பேச்சு கொடுத்து பார்த்தேன், சரியா பேசல. அப்புறம் அவங்களோட ஃபேஷன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்கள பேச வச்சேன். எப்போதுமே பொண்ணுக்கா இருந்தாலும் சரி பையனுக்கா இருந்தாலும் சரி, பிடிச்ச விஷயத்த நல்லா இருக்குன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணேன். சூப்பர் நிலா, யூ ஆர் கிரேட். ஆனா அவளோட ஹேர் கலர், அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு பிடிக்காது. ஆனா உனக்கு எப்படி அதெல்லாம் பிடிக்குது? யாரு சொன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு? மீறியான வாந்தி எடுத்த மாதிரி ஒரு மண்டை. நம்ம ஊர் திருவிழா எல்லாம் போடுவாங்களே, சிங்குச்சா மஞ்சள் கலர் சிங்குச்சான்னு, அப்படி ஒரு Dress. அதுக்கு மேல சம்பந்தமே இல்லாம ஒரு கோட்டு. இதெல்லாம் ஒரு Dress-ஆ மாமா? லூசு, அப்புறம் பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட சொன்னேன். என்ன பண்றது, உங்க தங்கச்சியா போயிட்டாலே, அவள்கிட்ட பேசாம இருக்க முடியாதுல. பேச வைக்கிறதுக்காக இப்படி போய் சொன்னேன். காதலே காத்துல அழகாக வீசுது, கைப்பிடி இடுக்குல வாழ்க்கையும் தெரியுது. என்ன திடீர்னு பாட்டெல்லாம் பாடுற? அது நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் அனுஷா சுரேந்தருக்கு அடிக்கடி காப்பிரைட்ஸ் பிரச்சனை வருதாமா. அதனால அப்பப்ப என்னையவே நம்மளுக்கு பாட்டு பாடிக்க சொல்லிட்டாங்க.
கனவிலும் நினைக்கல ஓ சிரிப்பில் மயங்குறோம் வானத்தின் நிலவுதான் என் நெஞ்சில் பூக்குது நாங்காலே நாங்காலே மொத்தமா சேர்த்து இப்போ நாங்க